பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவை. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாசி 5ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மாசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதை பொறுத்தவரையிலையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி முதல் 8 நாள் உச்ச நிலையில் இருக்கார். நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார், உச்சமாக இருக்கார். பிறகு மீதி இருக்கக்கூடிய 22 நாட்களும் கும்பத்தில் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. அப்போது ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் பார்த்திங்கன்னா பல நன்மைகளை பெறப்போகிறீர்கள். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதை சாதிக்கப் போகிறீர்கள். அது வீடு விஷயமாக இருக்கலாம், தொழில் விஷயமாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறுவது என்பது திண்ணம் அப்படின்னு சொல்லலாம். முதல் 8 நாள் 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். அடுத்த 22 நாள் 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு. ராசிநாதன் பார்ப்பதும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? 10ஆம் இடத்து அதிபதி சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 சனி போயிட்டுருக்கு. அதுவும் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையைத்தான் பண்ணும். படிப்பு சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, படிப்பில் நாட்டம் காட்ட இயலாது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சுற்று, முதல் சுற்று, அதாவது 2வது சுற்று நடக்கும் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அது 2வது சுற்று எப்பொழுதுமே நல்லதே செய்யும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு அற்புதங்களை தந்துவிட்டு போகும். ஆனால் 7 சனி 1 வருஷம்தான் முடிஞ்சது. இன்னும் 6.5 இயர்ஸ் முழுவதும் மேஷ ராசிக்கு இருக்கிறது. அப்போது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும். அதிலே குறிப்பாக இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். அதாவது வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். செலவு அப்படின்னும்போது உங்களுக்கு சுப செலவை விட அசுப செலவுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிடணும். காசு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இடமோ பூமியோ வாங்கி போடலாம். இல்லை டூ வீலரோ 4 வீலரோ மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். அல்லது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம். இதெல்லாம் சுப செலவுகள். சுப செலவு பண்ணிட்டா அசுப செலவுக்கு அங்கே வேலை இருக்காது. அதனால் கொஞ்சம் காசு பணம் இருக்கிறவங்க மேஷராசி அன்பர்கள் சுப செலவை விரும்பி செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
இந்த ராசிநாதன் அதாவது 10க்குடைய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்கும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் 22ஆம் தேதிக்கு அதாவது 22 நாள் உங்களுக்கு செவ்வாய் அதான் 8ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். செவ்வாய் 22 நாள் உங்களுக்கு பலமாக இருந்து குரு பார்வை பெற்று பார்க்குறாருன்னும் போது சண்டை சச்சரவு வந்தாலும் பிரச்சனைகள் ஏதாவது குடும்பத்தில் அமைந்தாலும் ராசிநாதன் பார்வை என்பதால் ஓரளவுக்கு அது சரி செய்யக்கூடிய நிலை இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இதில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் 11ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்குங்க. எந்த ஒரு ராசி அன்பர்களுக்கும் 11ஆம் இடம் வலுத்தது என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள், சுக்கிரன் 2க்குடையவன் 11 இருக்கார். எவ்வளோ நாள்? 19 நாள் இருக்கார் அதிகபட்சமாக. அதுக்கப்புறம் கடைசியில் 11 நாள் தான் சுக்கிரன், அதுவும் உச்சமடைகிறார். 2க்குடையவன் 12 அப்போ வருமானம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு வருமானம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். இதையும் தாண்டி உங்களுக்கு ராசிநாதனே 11ல் இருக்கிறார், 22 நாள் இருக்கார் அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஏன்னா சூரியனே 11ல் தான் இருக்கார். அரசு உத்தியோகம், தனியார் துறை, நிர்வாகத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், சுக்கிரன் இருக்கார். அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, புதனும் அங்கே இருக்கிறார். ஆனால் வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வை பெறுகிறார். அப்போது இதை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அத்தனை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், நகைச்சுவையாளர்கள், நகைச்சுவை நடிகர்கள், இவங்க எல்லாருக்கும் டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாசி மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது. 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளுடைய தாக்கம் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. மற்றபடி கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கலாம், வீட்டு சுப செலவுக்கு வரும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு பாருங்கள் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர். அவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனையும் பார்க்கிறார். அப்போ திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். இதையும் தாண்டி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து கூட்டு தொழில் மிக பிரம்மாண்டமாக கடனுடனே வாங்கி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்ப்பது என்பது சூப்பர். அப்போது மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாசி மாதம் என்னதான் உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் ஈஸிலி டு கெட், எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்லை. கண்டிப்பாக குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாக. அதாவதுங்க பண வருவாய் அதிகரிக்கும். 11ஆம் இடம் என்பது நல்ல வருமானம், எக்கச்சக்க வருமானம். ஆனால் 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதால கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 7ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். ஆனால்
குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க, சண்டை போடுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்போ பண வரவு, தொழில் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும். இது நாள் வரைக்கும் இல்லாத வளர்ச்சியை நீங்கள் இந்த மாசி மாதம் இந்த மேஷராசி அன்பர்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். 5ஆம் இடத்தில் கேது இருந்த போதிலும் 5 குடையவன் சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும். பிள்ளைகளுக்கு வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்க போகிறது. என்ன, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஒரு 5ல் கேது இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் ஒரு எல்லாமே ஈஸியாக நடக்குது, பணம் வருவாய் இருக்குது, குடும்பத்தில் அமைதி இருந்தாலும் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் என்பது கொஞ்சம் காண்பது அரியுது. ஆனால் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா 7 சனி நடக்குது, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு கொஞ்சம் இது பண்ணுவீங்க. மற்றபடி தமிழ் மாதம் 25, 26, 27 மாசி தேதி தான் குறிப்பிடுறோம். சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.